அன்புள்ள கடகராசி அன்பர்களே வணக்கம். 3இல் கேது, அஷ்டமத்தில் சனி, 9இல் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார். விரைய ராசியில் செவ்வாய் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் குரு இருப்பதும் உன்னதமான அமைப்பு என்பதால் உங்களின் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர். குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விலகும். சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் தங்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு தாராளமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவது மட்டுமில்லாமல் மற்றவர்களால் முடிக்க முடியாத காரியங்களை தாங்கள் எளிதாக முடிப்பீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவர். ஆகவே பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி தரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டாகும். ராசிக்கு 8இல் உள்ள சனி விலகும் நேரம் மார்ச் 29ஆம் தேதி சனி விலகுகிறார். அஷ்டமத்து சனி. நன்றாக இருப்பீர்கள். இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி மகிழ்ச்சி கிடைக்கும். சுக லாபாதிபதி சுக்கிரன் உச்சமடைந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் வெற்றி ஸ்தானத்தை பார்வையிடுவதும் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களின் சுகஸ்தானத்தை பார்வையிடுவதும் சிறப்பான பலன்களை தங்களுக்கு அளிக்கும். வீடு, மனை, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் அனைத்தும் உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். 3இல் உள்ள கேது வெற்றிக்கு அழைத்து செல்வார். சிலருக்கு வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். தந்தை மகன் உறவு சற்று கடுமையாக இருக்கும். கவனம் தேவை. தேவையில்லாத மனஸ்தாபம் உண்டாகலாம். அரசாங்க அனுகூலங்கள் குறைவாகவே இருக்கும். சற்று பொறுத்து இருக்க வேண்டும். அஷ்டமத்தில் சூரியன் வார துவக்கத்தில் இருக்கிறார். அடுத்து வரும் பிரச்சனைகளில் கருத்து சொல்ல வேண்டாம். விரயத்தில் உள்ள செவ்வாய் கோபத்தையும் மன உளைச்சலையும் தங்களுக்கு அதிகரிக்கும். கோயிலுக்கு சென்றால் பராசக்தியையும் திரு முத்துமாரி அம்மனையும் பழனி அம்மனையும் வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.